ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஜிஆர்டியிலேருந்து ஒரு ஆஃபர் இருக்குது. இப்போது ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்ஹெச்னு ஒருத்தவங்க கோல்டு ரேட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, நமக்கு அப்டேட் கொடுப்பாங்கள்ல, கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அந்த மாதிரி. அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மெயிலும் பண்ணியிருந்தாங்க. 10க்குள்ளே வீடியோ போடுங்க சிஸ்டர், இன்றைக்கி வந்து ரேட்டு 40 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அவங்க ப்ரெடிக்ஷன் படி. ஸோ வந்து இப்போ காயின் ஆர்டர் பண்ணுறவங்க 10 மணிக்குள்ளே பண்ணிக்கிட்டோம், நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஜிஆர்டியோட ஆப்லேயும் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ், அதாவது வேஸ்டேஜ் வந்து 0 ருபீஸ் அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் ஆப்லேயோ இல்லை ஆப் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோட வெப்சைட்க்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை. ஆப்பில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஷாப்லேயும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போது ஆப்பில் இருக்கிற கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7110 ரூபா. மேக்கிங் சார்ஜஸ் வந்து 0 தான் போட்டிருக்காங்க. அதாவது வேஸ்டேஜ் 2% போடுவாங்கள்ல, அது 0 தான். நமக்கு ஜிஎஸ்டி மட்டும் 3% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 7323 ரூபா கிட்ட வருது. ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா வேஸ்டேஜும் கொஞ்சம் ஸ்லைட் 3%ன்றதால இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் யாராச்சும் வந்து ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி பார் ஷேப் காயின்லாம் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இப்போவே, அதாவது 10 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷாப்பில் போய் நான் வாங்குறதுக்கு விருப்பப்படுறேன் இன்றைக்கி அப்படின்னாலும் நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினாலும் ஆப்பில் இந்த ஆஃபர் இருக்குது, ஸ்டோரில் இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னொரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னென்னா, லாஸ்ட் இயர் வந்து ஜிஆர்டியில் 24 கேரட் கோல்டு காயினும் இந்த மாதிரி நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். நீங்கள் ஷாப்புக்கு போகிறவங்க இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 24 கேரட் கோல்டு காயின் அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க. இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா 24 கேரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்பவே நல்லது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 9% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க 24 கேரட் கோல்டு காயினுக்கு. அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு லாபம் தான். இப்போது கண்டிப்பாக கேட்பீங்க, 22 கேரட் கோல்டு காயின் வாங்கணும், 1 கிராம் வாங்கணுன்னா 7323 ரூபா வருது. 2 கிராம்னா 14940. 4 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29870 ரூபா வருது. 22 கேரட் கோல்டு காயின் வித்தவுட் வேஸ்டேஜில் 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால். இப்போது 1/2 கிராம் காயின் 100 மில்லிகிராம் காயின்னா வாங்கினா ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1/2 கிராமுக்கும் 100 மில்லிகிராமுக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் அவங்க ஆஃபர் கொடுக்கல. 75 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணி தான் வாங்கினாங்க. இந்த வருஷம் வேணால் நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிளியராக தெரியல. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வேறு ஷாப் சொல்லுங்கள், 0% வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி நியூ இயருக்கு நாங்கள் காயின் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்காக சாரி. நான் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. அந்த சிஸ்டர் மெயில் பண்ணியிருந்தாங்க, சரி உடனே வீடியோ போட்டுடலாம். நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ கொடுக்கறது வந்து எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, நீங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்கள் விஷன் படி இந்த 2025 உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு நான் எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க நியூ இயருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இயர் நானும் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுபடி நடக்கட்டும் அப்படின்ட்டு எனக்கும் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ.